2, 1, open! Happy birthday, Anna! Happy birthday! ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைக் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9/16 செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, டன் கொடுங்க. டன் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வச்சது பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரணும். டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேயர் போயிட்டு மீடியா போங்க. இந்த டெம்ப்ளேட்டை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது மூலம் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இந்த டெம்ப்ளேட் எடுத்து வச்சு தான் நம்ம அதாவது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தலைவர் பிறந்த நாள், அதாவது விஜய் தளபதி அண்ணாட பிறந்த நாள் இன்றைக்கி. அதனால் அவர் ஃபோட்டோ வச்சு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி டன் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ டச் பண்ணி என்ன பண்ணிட்டோம் குரோமைக்கி அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இதை என்னவல் பண்ணிவிடுங்க. என்னவல் பண்ணி இதை செட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. க்ரீன் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ண பாருங்க. பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வரணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து வாங்க. ஓகே, இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே பாருங்கள் 3 டொட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஓகே டன் கொடுங்க. டன் கொடுத்த பிறகு இது பாருங்கள் ஃபோட்டோஸ் கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஓகே செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். பொறுமையாக செய்யுங்க, அவசரப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு போட்டு நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச போட்டோ எடுத்துவாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே க்ராப்பிங் என்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த சைட்டுங்க எடுத்து வரும், அந்த சைடில் நம்ம வேறு போட்டு வைக்கணும். அதனால் நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி டன் கொடுத்துருவோம். கொடுத்து ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி பேக்கில் அனுப்புவோம். சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். செட் ஆகலைன்னு சொன்னால் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்துக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணது பிறகு பாருங்கள். ஓகே, செட் பண்ணதுக்கு பிறகு செக் பண்ணி பார்த்துக்கொடுங்க கரெக்டாக வேலை செய்தாண்டு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளணும் உங்களோட ஃபோட்டோஸை பாருங்கள். ஓகே, ஓகே நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கரெக்டாக பொறுமையாக பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் ஃபோட்டோஸ் கரெக்டாக செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீட்டாகவும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் நம்ம ஃபோட்டோ வைக்கணும். இந்த பக்கம் எந்த இடத்துல இருந்து எழுத்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அதில் வச்சு என்னென்ன ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து வரணும். ஓகே, நமக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட் பண்ணுற ஃபோட்டோ கரெக்டாக இருக்கணும். ஓகே, இதை ஃபுல்லாகவே கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பிரச்சனையே இல்லை, அவசரப்பட தேவையில்லை. ஆறுதலாக அமைதியாக செய்யுங்க. டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி சென்ட் பேக் அப்படின்றத டச் பண்ணுங்கள். பேக் ஆயிரும். அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள்
ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எழுத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எந்த அளவுக்கு எழுத்து வருதோ அந்த அளவுக்கு கொண்டு இதை கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ டன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த இதிலேருந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இதிலேருந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடணும். பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு போட்டை நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு போட்டை போய்த்து எடுத்து வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுக்கணும். கரெக்டாக நம்ம இதை கொடுப்போம். கொடுத்து டன் கொடுக்கும். கொடுத்ததுக்கு பிறகு இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஃபுல் டிஸ்பிளே பண்ண பிறகு 3 டொட்டை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி டன் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு பிறகு இதை கொஞ்சம் ஃபுல்லாகவே நீங்கள் கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. லாஸ்ட்டு எண்டு வரை வச்சுக்கோங்க. வச்சதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுது. சேவ் ஆனதுக்கு பிறகு பேக்கில் வாங்க. வந்ததுக்கு பிறகு சேம் ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு இமேஜ்னு செலக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு அப்படியே கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, டன் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயரில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வாங்க. ஓகே, நம்ம இந்த ஃபோட்டோஸ் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணது பிறகு டன் கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை ஃபுல்லாக தேவையில்லை நமக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. லாஸ்ட்டில் எண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டன் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு நம்ம சேவ் பண்ண வீடியோவை எடுத்து வாங்க. ஓகே, இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நமக்கு முன்னுக்கு பார்க்க அசிங்கமாக இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்படியே வச்சு கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணதுக்கு பிறகு அதை அப்படியே அழுத்தி பிடிச்சி கரெக்டாக வச்சுக்கொள்ளுங்க எண்டு வரை. வச்சதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எதிர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா குரோமாக்கியை போங்க. குரோமாக்கியை போய்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ கலர் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ளூவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. டன் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஃபர்ட் டெம்ப்ளேட் நம்ம எடுத்து வருவோம். அதுக்கு நம்ம லேயர் போவோம். லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு எஃபர்ட் டெம்ப்ளேட் நம்ம எடுத்து வருவோம். பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுக்கேன். அதை நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுவோம். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதே வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி பிளெண்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு போவோம். போய்த்து நம்ம ஸ்க்ரீன்ன்றதை டிக் மார்க் கொடுப்போம். கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேமை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிச்சுன்னா அதில் சவுண்டை நீங்கள் ஸ்டோப் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் வச்சுக்கொள்ள முடியும். ஓகேங்களா, இதே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் ஓகே. இன்னும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில திம்ஸு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஆடியோ சாங் கொண்டு வரணும். ஆடியோ சாங் என்னடா இல்லை, நான் வீடியோ சாங் கொண்டு வரேன். வீடியோ சாங்கை நான் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோ அப்படின்றத நான் கன்வெர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி போட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். 3, 2, 1 open. Happy birthday அண்ணா. ஓகே, இப்போ நம்ம தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது ஓகேங்களா, என்கிட்ட வேறு சோங் இல்லாத கட்டத்தில் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகினது பிறகு ஓகே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் கொடுங்க, ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட் பண்ணி இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோவாக நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய், see you.